நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமந்தி, என்ன சமந்தி இங்க வந்து தனியா நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே. என்ன சமந்தி தம்மா? அதெல்லாம் இல்லை, சிகரெட் கூட வாங்கிட்டு வரல. வேணும்னா யாரையாவது அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லலாம். ஐயோ, அதெல்லாம் தேவையில்லை சம்பந்தி. சமந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படியா? ஒன்றும் இல்லையே. உங்களை பத்தி தெரியாதா? என்னமோ சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சமந்தி, எதுக்கு என்னை பார்த்து ஓடி ஒளிறீங்க? ஹாலுக்கு வந்தா கிச்சனுக்கு போறீங்க, கிச்சனுக்கு வந்தா பின்பக்கம் போறீங்க. இப்ப கூட என்னை அவாய்ட் பண்ண தானே இங்க வந்து நிக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது கூட எனக்கு தெரியாதா சம்பந்தி? என்னாச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ, தப்பு பண்ணது நாங்கள், நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் சம்பந்தி. ஓலா வாசிக்கும் போது 100 பவுன் கேட்டது பெரிய தப்பு இல்லையா? அதை யோசிச்சு தான் ஃபீல் பண்றீங்களா? என்ன சம்பந்தி இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? விடுங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை போய் பெருசாக யோசிச்சுக்கிட்டு. பெரிய விஷயமா நினைக்காதது உங்கள் பெருந்தன்மை. அதுக்காக நாங்கள் செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? கேட்டது அவங்க. நீங்கள் வருத்தப்பட என்ன இருக்கு? என்ன சம்பந்தி இப்படி சொல்கிறீங்க? எங்கள் குடும்பத்தில் யார் என்ன தப்பு பண்ணாலும் குடும்பத் தலைவனை நான் தானே பொறுப்பெடுத்துக்கணும். ஐயையோ, நீங்கள் இவ்வளோ சீரியஸாக பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நகை விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. தப்பு சம்பந்தி, நீங்கள் என்னதான் சொன்னாலும் நாங்கள் பண்ணது ரொம்ப தப்பு. என்னங்க சம்பந்தி, அதே எவ்வளோ நேரம் திரும்ப திரும்ப சொல்லுவீங்க? கீழே பார்த்தீங்கல்ல, சரவணனும் மீனாட்சியும் ஜோடியா நிற்கிறத. அதை பார்க்குறப்போ என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அவங்கள ஜோடியா பார்த்த அந்த செகண்ட்லயே 100 பவுன்லாம் எனக்கு மறந்தே போச்சு. சம்பந்தி, என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. இப்ப எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? சாரதா கொஞ்சம் அப்படிதான், ஆனா கட்டவே இல்லை. முரண்டு பண்ண ஆரம்பிச்சாலா அவளை லேஸ்ல யாருமே சமாதானப்படுத்த முடியாது. சபையில நான் ஏதாவது சொல்லி அவ கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டு இருந்தாள்னா எல்லாருக்குமே கஷ்டமா போயிட்டு இருக்கோம். அதனாலதான் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதா போயிடுச்சு. ஊருக்கு போனதும் திரும்பவும் நான் சாரதா கிட்ட பேசுறேன். இந்த மேல கேட்ட 50 பவனை வானான்னு நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். சமந்தி, அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த நகை சம்பந்தமா இனிமே ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சபையில நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதை நான் எப்படி நிறைவேற்றியே தருவேன். நீங்க அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. இல்ல சம்மந்தி, நான் அவகிட்ட பேசணும்னா நான் அவளை சம்மதிக்க வச்சிருவேன். அதான் வேண்டான்னு சொன்னேன்ல. நீங்க போய் கேட்டாலே என்னமோ நான் சபையில ஒத்துக்கிட்டு பின்னாடி நான் உங்களை தூது அனுப்புறேன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதுனா நினைச்சிட்டு போட்டோம். 50 பவுனுன்றது என்ன சாதாரண விஷயமா? அவ்வளவு பணத்தை எங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க? அதெல்லாம் அரேஞ்ச் ஆயிடும். ஏதாவது வட்டிக்கு கடன்? சம்மதி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஒன்றும் சிரமப்பட்டு அந்த நகையை கொடுக்க வேண்டியது இருக்காது. நீங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வேணா ஏதாவது கொஞ்சம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் நான் சாரதா கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதை நான் யாருக்கு பண்ண போறேன்? என் மருமகளுக்கு நான் போட்டதா இருக்கட்டுமே. அதே தான் நானும் சொல்றேன். என் மகளுக்கு வேற எப்ப நான் செய்ய போறேன்? இதை நான் செஞ்சுதான் இருக்கட்டுமே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. இதை நான் செஞ்சேன்னா எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். அப்படி ஏதாவது எனக்கு தேவைன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், போதுமா? கண்டிப்பா பண்ணணும். மீனாட்சியோட அப்பாவா இதை மொத்தத்தை நானே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முடியலையா என் ஃப்ரெண்டு சேகர்ட்ட கொஞ்சம் வாங்கி போடுவேன், சரியா? ஐயோ, எவ்வளவு பெரிய விஷயத்த சின்ன வார்த்தையில சொல்லிட்டீங்க. வாங்க போலாம். சம்பந்தி, இந்த வயசுல உங்களை மாதிரி ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நேத்து கூட இதே வார்த்தை தான் நான் மீனாட்சி கிட்ட சொன்னேன். சமந்தி, வாங்க கீழே போய் போட்டோல நிற்போம். தாராளமா எடுக்கலாமே. சீக்கிரத்துல நான் கூட உங்களை மாதிரி டை அடிச்சுக்கலான்னு இருக்கிறேன்.
மீனாட்சி, நீ வேணா வந்து மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காந்து சாப்பிடம்மா. இல்லப்பா, நான் என் அண்ணன் பக்கத்திலே உட்காந்துக்கிறேன். இல்லம்மா, நீ இங்க உட்காந்து சாப்பிடு, நான் வேணா அங்க வந்து உட்காடுறேம்மா. அதான் தெளிவா சொல்லுதுல, அண்ணன் பக்கத்துல தான் உட்கார வேண்டு, இங்கிட்டே இருக்கட்டும். மாப்பிள்ளை, கூச்சப்படாம சாப்பிடணும். அதெல்லாம் சொல்லணும்னே அவசியம் இல்ல, கொஞ்சம் கூட கூச்சப்படாம சாப்பிடுவாரு. ஹலோ.